பேசும். முனியா பெருசா ஆகட்டலே இதோ ஆயிடுச்சுங்கய்யா. என்னங்க என்ன பிள்ள இப்படி வீட்டுக்குள்ளேயே பணத்தை புதைக்கிறது நல்லதுங்களா? இப்ப என்ன பண்ணணுன்ற நீ? இல்ல தலைச்ச குழந்தை இறந்து போனதான் இப்படி வீட்டுக்குள்ளேயே புதைப்பாங்க. யாருடி அவ? கருப்பு அடிச்சு கொண்டு போடுச்சுன்னு எவனை எழுவு கூட வரல. சுடுகாட்டுல புதைக்கலான்னா அதுக்கு விட மாட்டேன்றானுங்க. வேற என்ன தாண்டி பண்றது? இல்லைங்க ஊருக்காரங்க கையில கால விழுந்தாவது. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? யாரு காலில் யாரு விழுகிறது? இது நம்ம வீடு, இங்க புதைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. என்ன சொல்ல போனா ஆத்தா ஆசைப்பட்ட மாதிரி அதை இங்கே தான் புதைக்கணும். அது ராணி மாதிரி வாழ்ந்து சுடுகாட்டுல 10ஓட 11 புதைக்கிறத விட இங்கே புதைக்கிறது சரி. ஆன முடியார கருப்புனால ஒரு உசுறு போச்சுன்னா பந்திப்பாறையில் தான் கிடக்கணும், காக்கங்களுக்கு தான் திங்கணும். எரிக்கவோ புதைக்கவோ கூடாதுன்னு பூசாரி ஐயா பேர்ல கருப்பு வந்து சொல்லி இருக்குது. அதனால நிறுத்துங்கடா. என்னங்கடா புதுசு புதுசா கதை கட்டுறீங்க? இல்லை கட்டையா, நெசமாத்தான் இப்போதான் நம்ம கருப்பு கோயிலில் பூசாரி மேலே சாமி வந்து சொல்லிச்சு. இல்லை, இது எங்க வீடு, செத்து போனது எங்க ஆத்தா, அது பணத்தை எங்க புதைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை கேட்க நீங்க யாரா? இல்ல அது கருப்புரா யாரு? இப்படி பேசுன எப்படி கட்டையா? அநியாயம் பண்ணதுனால தான் இது கிளவி செத்து இருக்கு. இன்னும் திருந்தாம பேசிட்டு என்ன அர்த்தம்? நிறுத்துற. எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல வெளில போங்க. போங்கடா வெளியில. வேண்டாம் கட்டையா, சொன்னா கேளு. ஆனமுடியார சொல்லுங்க. அந்த கருப்பு கொதிச்சு போய் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போய் தப்பு மேல தப்புன்னா எப்படி? அதோட உத்தரவுப்படி நடக்காட்டி உங்களுக்கு நல்லது இல்லை. ஆனமுடியார ஏய், என்னங்கடா கருப்பு உத்தரவுன்னு ஒரேடியா மிரட்டுறீங்க? அந்த கருப்பை இங்க வந்து நேர்ல சொல்ல சொல்லுங்க, அப்ப கேக்குறோம். தம்பி வேணாம் தம்பி. சும்மா இருங்க. கருப்பா கருப்பு எல்லாம் இந்த பூசாரி பண்றாங்க. கட்டையா என் மேல சந்தேகப்பட, நான் மனுஷன். ஆனா அந்த கருப்ப மேல சந்தேகப்படாது, அது உனக்கு நல்லதில்லை. பணத்தை இந்த இடத்துல புதைக்காதீங்க, கருப்பனுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. ஏய், என்னங்கடா ஒரேடியா மிரட்டுற? கட்டையா என் மேலேயே கை வச்சிட்டில, பரவாயில்ல. எப்ப கருப்ப மேல நீ சந்தேகப்பட்டையோ இனி எனக்கு சொல்ல ஒண்ணு இல்லை. நீயாச்சு அந்த கருப்பனாச்சு. ஆனா ஒண்ணு, இந்த பணத்தை புதைச்ச இடமோ வீடோ இனி விளங்காது. ஒரு காக்கா குருவி கூட இந்த இடத்துல பறக்காது. ஊருக்கே உழ வச்ச அந்த கிழவுடைய ஆத்மா சாந்தி அடையாம இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரும். கருப்பையன் மேல இறங்குறது சத்தியம்னா இதுவும் சத்தியமா நடக்கும். வாங்க போலாம். அதுதான் போங்கடா. அண்ணே ஆகட்டும்ண்ணே. ஏய் முனியா, கிடுக்குன்னு பள்ளம் தோன்றா. சீக்கிரம். வாமா. சிவகாமி தூங்கிடுச்சு போல இருக்கு. நீயும் போய் படுத்துக்குமா. வெளியே நான் கைத்துக்கட்டில் படுத்திருப்பேன். என்ன அங்கிள், எனக்கு காவலா?
கவலைப்படாதீங்க, திரும்ப வெளில போக மாட்டேன். இப்படியே படுக்காம அந்த புடவைய, இதுக்கு பேர் என்னம்மா, இதை மாத்திட்டு படு. பெட்டி உள்ள இருக்கு. உனக்கு தண்ணி வேணும்னா அங்க படுக்க பக்கத்துலயே இருக்குமா. தேங்க்ஸ் அங்கிள். என்னம்மா, கதை எழுதுறதுக்கான விஷயம்லாம் நிறைய கிடைச்சதா? ஆண்டி, நீங்க என்ன தூங்கல? எப்படிம்மா தூக்கம் வரும்? வயசு பொண்ணு நீ. அடுத்த ராத்திரியில வெளியில போயிட்டு திரும்பி வரதுக்கு நேரம் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படிம்மா தூக்கம் வரும்? சாரி ஆண்டி. பாரு, இப்போ கூட நீ சாரி மட்டும்தான் சொல்ற. எங்க போன? போட்டிருந்த ட்ரெஸ் அழுக்கார அளவுக்கு எங்க போய் விழுந்த? என்ன நடந்ததுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஒன்றும் இல்லை ஆண்டி, அந்த அசோகன்ல அதான் அந்த ஊமையன், அவன் சந்தேகப்படுற மாதிரி பந்திப்பாறை பக்கம் போனான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அது பூசாரி, கருப்பு கோயில், அது இதுன்னு போய் கடைசியில் குதிரை என்னை துரத்துற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ விழுந்தது தான் ட்ரெஸ் அழுக்கானது. அப்புறமா அங்கிள் தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். என்னம்மா இது, ஒவ்வொரு வாட்டியும் உன்னை குதிரை துரத்துறப்பெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து தான் காப்பாத்துறாரு. பாத்துமா, அவரால் இப்படி எல்லா நாளையும் வர முடியாது. ஜாக்கிரதையா இரு. என்ன ஆண்டி, அப்படின்னா எல்லா நாளும் நான் மாட்டிக்குவேன்றீங்களா? சே, நான் அப்படி சொல்லல. சரி சரி, படுத்துவங்க, காலைல பேசிக்கலாம். இல்லை ஆண்டி, நீங்கள் தூங்குங்க, நான் தூங்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஏம்மா, உனக்கு தூக்கம் வரலையா? ம், மனசெல்லாம் ஒரே பரபரன்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததா, கை துரு துருன்னுது. நல்லா எழுதுற மூட்ல இருக்கேன். விட்டா ஒரு முழு நாவலே எழுதி முடிச்சிருவேன். நீங்க தூங்குங்க ஆண்டி. அடுத்த ராத்திரியில கருப்பு கோவில் பக்கம் போயிட்டு வந்தாலே இப்படிதான் இருக்கும். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு கதை எழுதியிருப்ப? அது இருக்கும் 100க்கு மேல. ஓ, அவ்வளோ கதை எழுதிருக்கியா? நல்ல வருமானம் கிடைக்குமா? வருமானம்லாம் ஒன்றும் கிடைக்காது ஆண்டி. அப்புறம் எதுக்குமா இப்படி உயிரை பணையம் வச்சு கதை எழுதுற விஷயம்லாம் தேடிக்கிட்டு இருக்க? அது எழுதுறதுன்றத, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி ஒரு பேசிக் நெசசிட்டியா போச்சு, அவ்வளோதான். அதுக்கு நீ இப்படியா? இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயம்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் எங்க கருப்புசாமி முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன நாத்திகமா? நாத்திகம் ஆத்திகம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. உங்க கருப்புசாமியோட விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால்தான். ஏமா, உங்க அம்மா அப்பா உன்னை பத்தி கவலைப்படுறதே இல்லையா? எனக்கு அம்மா அப்பா உறவு யாரும் இல்லை ஆண்டி. பொய் சொல்றியே. உன்னை பார்த்தா அம்மா அப்பா இல்லாத பொண்ணு மாதிரி தெரியல. ஏதோ வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியற. ஒன்று உன்னோட அம்மா அப்பா இறந்து போயிருக்கணும், இல்லை அவங்கள பற்றி பேச விருப்பப்படலை. நீ மௌனமாக இருக்கிறத பார்த்தா ரெண்டாவது தான் சரின்னு தோணுது. ஆண்டி ப்ளீஸ், வேற ஏதாவது பேசுங்களேன். சரி சரி, விட்டுருவோம். ஆமா, நீ எப்பவுமே கதையெல்லாம் அர்த்தராத்திரியில் தான் எழுதுவியா? இல்லை, பெரும்பாலும் விடிய காலையில் தான் எழுதுவேன். நடுவில் ஏதாவது தோணுச்சுன்னா இப்படி டைரியில் குறித்து வச்சிருவேன். ஓ, உனக்கு டைரி எழுதுற பழக்கம் கூட உண்டா? ம், மனசில் தோன்றதெல்லாம் டைரியில் தானே எழுத முடியும். அப்போ என்னை பற்றி கூட எழுதி வச்சிருப்ப. ஓ, எங்க காட்டு பார்க்கலாம். ம், ஆண்டி பர்சனல். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் டைரி யாரும் படிக்க முடியாது. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை தான் நான் கதையாக எழுதுறேன். என் கதை வேணா தரேன், படிச்சுக்குங்க.
என்ன கதை? எல்லாம் உங்க ஊர் கதை தான். விட்டு விடு கருப்பா. தப்பு பண்ணா கருப்பு விடாதுமா. இந்தம்மா காஃபி. என்னம்மா இது படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க? கருப்பு கோவில், காசு தோப்பு வீடு, பந்திப்பாறை, தோட்டக்கர்மம். அட, எங்க ஊரை போய் படமா வரைஞ்சிச்சிருக்கியே. எதுக்குமா இது? முதல்ல காஃபியை கொடுங்க ஆண்டி, சொல்றேன். என்ன? என்னங்க இங்க பாருங்க, நம்ம ஊர் அப்படியே படமா வரைஞ்சிருக்கு இந்த புள்ள. ஆமா, எதுக்கு தாயே? அங்கிள், பேச்சு பாட்டி 4 பொன்பானை வச்சிருந்திருக்காங்க. அது நிறைய நகை வச்சிருந்திருக்காங்க. அதுல 2 பானை காலியா கிடைச்சிருக்கு, 2 பானை கிடைக்கவே இல்லை. கரெக்டா அங்கிள்? ஓஹோ, மறுபடியும் பொன் பானை ஆராய்ச்சியா? அதானே பார்த்தேன். என்னடா இது, பொண்ணு காலையில இருந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்குதுன்னு. புளி பதுங்குனா பாயறதுக்குன்னு சொல்லலாம், எலி பதுங்குனா எள்ளுரண்டிக்குன்னு தானே அர்த்தம். சொல்லுமா. அங்கிள், பாட்டி வீட்டை விட்டு பானைங்களோட வெளியில போனதை ராஜேந்திரன் பார்த்திருக்கான். கூட ஒரு ஆளை துணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. 4 பானைங்களையும் சைக்கிளை வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு பானைங்களோட பாட்டி பரிசல்ல ஏறி கம்மாயை கடந்ததையும் ராஜேந்திரன் பார்த்திருக்கான். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படின்னா கம்மாவுக்கு அக்கறையில தான் அந்த நகை இங்க இருக்குங்கிறியா? இல்ல அங்கிள், கம்மாய்க்கு அந்த பக்கம் வயல் தான் இருக்கு, அதுவும் பக்கத்தூர் வயல். அது மட்டும் இல்லாம வயல்ல புதைச்சா எப்படியும் ஏர் உழுவாங்க, பானைங்க வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கம்மாய்க்கு அந்த பக்கம் டெஃபினட்டா இருக்க முடியாது. அப்போ கம்மாவுக்குள்ளதான் அந்த நகை இங்க இருக்குங்கிறியா? என்னங்க, என்னோட மூக்குத்தி வீட்டுல எங்கேயோ மறந்து வச்சுட்டேங்க, கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்களேன். அதெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம், நீ சொல்லுமா. இல்லங்க, நானும் 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்குமே கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய வீட்டுல மூக்குத்தி எங்க வச்சேன்னு எப்படி தேடுறது? வைக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேடா. என்னங்க நீங்க, முதல்ல மூக்குத்தி தேடி எடுத்து கொடுங்க, அப்புறமா பொன் பானையை போய் தேடலாம். அங்கிள், ஆண்டி என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையா உங்களுக்கு? இவ்வளவு சின்ன வீட்லயே ஒரு பொருளை வச்ச இடத்த ஞாபகம் வச்சுக்கலாம் திருப்பி எடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய கம்மாயில போட்டு வச்ச பொன்பானைங்களை எங்க போட்டோன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. கரெக்டா ஆண்டி? அதாவது அந்த நகைங்க கம்மாயில இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அந்த நகைங்களை கம்மாயில போட்டு வச்சிருந்தாலும் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. அதே தண்ணிக்கு மேலதான் வச்சிருப்பாங்க. தண்ணியில வைக்கிற அடையாளம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மத்தவங்க கவனத்துக்கு வரும். இவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைங்களை மறைச்சு வச்சவங்க அதை திருப்பி எடுக்கிறதுக்கு வசதியான ஆனா யாருடைய கவனத்தையும் கவராத ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதனால அந்த நகைங்க கம்மாயில இருக்கிறதுக்கு டெஃபினட்டா சான்ஸ் இல்ல. அப்படின்னா இன்னொரு காலி பானை கிடைச்சதே அந்த கிணத்துக்குள்ள இருக்குங்கிறியா? அங்கதான் சலிச்சு பார்த்தாச்சே. இல்ல அங்கிள், அது கிணத்துலயும் இல்ல, கம்மாயிலயும் இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. 2 பொன்பானை காலியா கிடைச்சிருக்கு, இன்னும் 2 பானைங்க கிடைக்கணும். ஒருவேளை அந்த நகைங்க அந்த பானைங்களோட இருக்கலாம். அது எங்க இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த படத்தை போட்டு வச்சிருக்கேன். இந்த படத்தை வச்சு எப்படிமா கண்டுபிடிக்க போற? சொல்றேன் அங்கிள். இது காசு தோப்பு வீடு, இது கம்மா. இந்த வழியாதான் பேச்சு பாட்டி வந்திருக்கணும், ஊர் வழியா வரல. ஏன்னா அன்னைக்கு ஊர்ல கூத்து நடந்ததுன்னு ராஜேந்திரன் சொல்லியிருக்கான். பாட்டி 4 பானைகளையும் எடுத்துக்கிட்டு கம்மா வரைக்கும் போனதை ராஜேந்திரன் பார்த்திருக்கான். ஒரு காலி பொன்பானை கம்மாயில கிடைச்சிருக்கு, இன்னொரு காலி பொன்பானை வழியில இருக்கிற இந்த கிணத்துல கிடைச்சிருக்கு. சோ பாட்டி திரும்பி இந்த வழியா தான் வீட்டுக்கு வந்திருக்கணும், ஊருக்குள்ள போல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்ல கூத்து நடந்திருக்கு. அப்படின்னா மீதி 2 பொன்பானையும் இந்த ரூட்ல தான் எங்கேயாவது இருக்கணும். அங்கிள், இந்த ரூட்ல அந்த நகைகளை மறைச்சு வைக்கிற மாதிரி வேற ஏதாவது கிணறு, பள்ளம் இல்ல குகைங்க இந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? குகை மாதிரியான இடமெல்லாம் இங்க இல்லையேம்மா. இந்த இடத்துல ஒரு வாத்து குட்டை இருக்கு. வாத்துக்குட்டையில எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அதுல மனுஷங்க அடிக்கடி இறங்குவாங்க. அங்கிள், பள்ளம் கிணறு அந்த மாதிரி. இந்த பாதையில கிணறு மாதிரி எதுவும் இல்லையாம்மா?
இது திரௌபதி அம்மன் கோயில் தானம்மா? ஆ இதுக்கு பின்னால ஒரு கிணறு இருக்கு. ஆனா அது பால் அடைஞ்சு இடிஞ்சு போய் கிடக்குமே. கரெக்ட் அங்கிள். அப்போ அந்த 2 பொன்பானைகளும் இங்கதான் இருக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், வாங்க உடனே போய் பார்க்கலாம். பொறுப்படுங்க அங்கிள். எனக்கு வேண்டாங்க. அங்க பாம்பும் தேலும் நிறைய இருக்கும். மனுஷங்க கடிபட்டே மரத்து போன உடம்பு இது. இந்த பாம்பு தேலும் என்ன என்ன செய்ய முடியும்? கவலைப்படாத. இதோ இதாம்மா அந்த திரௌபதி அம்மன் கோயில். அதான் அந்த பாங்கனரு. அங்கிள், மிச்சம் 2 பானையும் கண்டிப்பா இந்த கிணத்துல தான் இருக்கும். அங்கிள், அங்க தேடுங்க. அங்க இருந்து போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் விழுந்திருக்கும். ரீனா, அங்கிள், ஒதுங்கோ. ஒதுங்கோ. ஏன்? ஒதுங்கோண்ணா. அங்கிள், பாத்து பத்திரம். ரீனா. அங்கிள், கிடைச்சிருச்சா அங்கிள்? என்ன அங்கிள், ஒண்ணுமே இல்லையா? என்ன கண்ணு? எனக்கு ஒண்ணுக்கு வருது. ஆத்தா தூங்குறான்ல, நீ போயிட்டு வர ராசா. எனக்கு பயமா இருக்கு. என்னையா இது? இது நம்ம வீடு. இங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆம்பளை புள்ளெல்லாம் பயப்படக்கூடாதியா? ஓ, போயிட்டு வந்து படு கண்ணு.
என்னலே இந்த கழுவி எல்லாத்தையும் எங்க வச்சிருப்பா? அண்ணே மெதுவா பேசுங்க, அண்ணி முடிச்சுக்கு போகுது. அப்புறம் என்ன தெரியுங்க, என்ன ஏதுன்னு இங்கே வந்து நிற்க போகுது. நகை நட்டு பணம் எல்லாத்தையும் லாக்கர்லயும் வைக்கல, வீட்டுக்குள்ளவும் வைக்கல. வேற எங்க நான் வச்சிருப்பா? நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், ஒரு மூளை முடுக்க பாக்கி இல்லை. அண்ணே ஒருவேளை அது குதிரைக்குள்ள இருக்குமோ? இறங்கி பாரு. நான் எப்படி இறங்க முடியும்? டேய் என்னடா பண்ற? ஒண்ணுக்கு போக வந்தா போக வேண்டியதானே, நின்னுட்டு என்ன பார்வை? போ. டேய் இல்லடா, இங்க வா. அண்ணே இவனாலதான் சுலபமா குதிரைக்குள்ள நுழைய முடியும். இவனை இறக்கி விடலாம். ஏலே கிழி வச்சிருந்தாலே நகைப்பானே, அது உள்ள இருக்கான்னு தேடி பாரு. நல்லா நெல்ல அலைய விட்டு தேடி பாரு. கைய உள்ள விடு. நல்ல இன்னும் ஆழமா. ஏதாவது திட்டுப்படுதா? இல்ல. இந்த பக்கம் பாரு. உள்ள இல்லப்பா. சரியா தேடி பாரு, தேடி பாரு. இல்லப்பா. ராசே, ஒண்ணுக்கு போறதுக்கு எம்புட்டு நேரமா? ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? வேற என்ன, ஆத்தா நகை நட்டெல்லாம் எங்க வச்சிருக்குன்னு அண்ணனுங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பாக்கலா தேடுறாங்க. சிவகாமி என்ன கிண்டலா? தேடாம அப்படியே விட்டுற சொல்லிடுறியா? ஒரு காசா 2 காசா எவ்வளவு லட்சம் தெரியுமா? அதுக்குன்னு இப்படியே பேய் அலைவாங்க? தாயி நீ புரியாம பேசுற. நகைங்கள்ல 3/4 வீசம் அடகு வச்ச நகைங்க. அடகு வச்சுங்க வந்து கேட்டா நான் என்னத்த சொல்ல? எங்க ஆத்தா எல்லாத்தையும் எங்க வச்சுட்டு செத்து போனாலோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்புவாங்களா? உசுருக்கு உசுரா பழகுன சம்பந்தம் நம்பலையே. இந்த கிழவி இருந்துதான் நம்மளை கெடுத்தான்னா செத்து விட மாட்டேன்றா. எல்லாம் காலையில பாத்துக்கலாம், போய் படுங்க. ராசே சீக்கிரம் வந்து படு கண்ணே. இந்தாம்மா, இதோட 2 காலி பானையாச்சு. ஆமா, என்னமோ பொன் பானையும் நகையும் கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு தான் வருவேன்னு போனீங்க, இப்போ மறுபடியும் காலி பானையோட வந்திருக்கீங்க. எங்க அண்ணங்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து 3 பானை காலியா கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த 4வது பானையில தான் எல்லா நகையும் இருக்கணும் இல்லம்மா? நான் சொல்றது சரிதானே? சிவகாமி அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிக்க விட. யோசிங்க யோசிங்க. என்னங்க? சாலில் இருக்கிற அரிசி எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அந்த மூட்டையில் இருக்கிற அரிசி எடுத்து சாலில் ருப்பிடுறீங்களா? இல்லைன்னா பூச்சி அரைச்சிரும். நீயே எடுத்து கொட்ட. இவ்வளோ பெரிய மூட்டை என்னால் எப்படி தூக்கி கொட்ட முடியும்? சரி சரி கொண்டா. நான் திருடனாவே இருந்திருக்கலாம், ஏன் தான் குடும்பஸ்தனானோ. சிவகாமி இதுல இருக்கிற அரிசி எப்படி இதுல கொட்டுறது? பத்தாத. கொஞ்சம் அடைச்சி கொட்டி பாருங்க, பத்தம். அது இல்ல சிவகாமி, சால் இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து கொட்டணும்னா இது மாதிரி இன்னும் 4-5 பாத்திரம் தேவைப்படும். அங்கிள், ஆண்டி பெரிய ஆளு. ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா,
எங்க அம்மா 4 பானைங்க நிறைய நிறைய நகைங்க வச்சிருந்தாங்க. அதுல 3 பானைங்க ஏற்கனவே காலியா கிடைச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு பானையில எல்லா நகைங்களும் எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. கரெக்டா ஆண்டி? என்ன கேட்டா நீயே யோசிச்சுக்கோ. சிவகாமி, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை அங்கிள், அந்த 4வது பொன் பானையை இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா அது கிடைச்சாலும் இதே மாதிரி காலியாக தான் கிடைக்கும்னு சொல்றோம். என்னம்மா இது? சா நேர்னா முளம் சறுக்குது. காலிப்பானையில கண்டுபிடிக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஆ, தப்பா சொல்றீங்க அங்கிள். அந்த நகைங்கள்லாம் இந்த 4 பானைகள்ல இல்ல, ஒன்னா ஒரே இடத்துல எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துலயா? சரி சரி, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆ, அது அவ்வளவு சுலபமா தெரிஞ்சிருமா என்ன? 1 காசா 2 காசா? இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் மதிப்பு இல்லையா அதுக்கு? அதுவும் இல்லாம பேச்சு பாட்டி என்ன லேசுப்பட்டாளா என்ன ஆண்டி? உங்க அம்மா வாச்சே. ஏமா, ஒருவேளை கிளவி எல்லா நகைகளையும் காசு தோப்பு பங்களாவிலேயே மறைச்சு வச்சுட்டு வெறும் காலி பானைகளை மட்டும் மூளைக்கொண்டா வீசியிருப்பாளோ? இல்ல அங்கிள், வெறும் காலி பானைகளை வீசி எறியறதுல எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுவும் இல்லாம ராஜேந்திரன் சொன்னபடி 4 பொன் பானைகளையும் கம்மா வரைக்கும் கொண்டு போறதுக்கு யாரோ ஒரு ஆள் உதவி செஞ்சிருக்கான். 4 காலி பானைகளை கொண்டு போறதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையே. அப்படின்னா உதவி செஞ்ச ஆளை கண்டுபிடிச்சா ஏதாவது விவரம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நம்மளுடைய அடுத்த வேலையே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதான். அடடடடா, இந்த தயிர் கடையில மத்த எங்க வச்சேன்? இப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டி, தயிர் பானையில தயிரை ஊத்திட்டு அப்புறம் யோசிங்க. மத்த எங்க வச்சோன்னு தானா ஞாபகம் வரும். அம்மா தாய்ங்களா, நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆளை விடுங்க. சிவகாமி, நான் கம்மா வரலாம் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா, ரொம்ப பசிக்குதா? சமையல் இப்போ ஆயிடும். ஆன உடனே சாப்பாடு போட்டுறேன். என்ன, முதல்ல தயிர் பானையை ரொப்பிக்கிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் கண்டுபிடி. என்னங்க, என்னாச்சு? கனவு, கெட்ட கனவு. ஏதோ கோயில போற மாதிரி. ஒண்ணு தண்ணி குடிங்க. நீ படுத்துக்கமா. ஆமா, எங்க அண்ணன் வீட்டில் இருந்தியே, அங்க எப்படி? எப்படின்னா? இல்ல, அங்க சாப்பாடு இந்த மாதிரி சாதாரணமா இருக்காது. அதுவும் இல்லாம அண்ணி நலபாகமா சமைக்கிறதுல பெரிய ஆளு. விதவிதமா சமைச்சு போட்டிருப்பாங்கல்ல. காலையில ஆட்டுக்கால் சூப்பு, மத்தியானம் சிக்கன், சாயங்காலம் மீன் வறுவல். ஒரே அளப்புறதான். என்னது அளப்பறையா? அளப்புற உங்க ஊர் பாஷை தான். எழற, அரப்படை, உண்டக்க மண்டக்க நிறைய கத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் என் கதையில எல்லாம் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டி, உங்களை ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னதுமா?
இவ்வளோ விசாரிக்கிறீங்க, அவங்கள ஏன் போய் பார்க்க மாட்டேன்றீங்க? ஒரு நாள் போய் பார்த்து பேசிட்டு வரலாமே. ஏன் ஆண்டி ஒதுங்கியே இருக்கீங்க? வேற ஏதாவது பேசுமா? ஏன்? உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா பத்தி பேச விருப்பம் இல்லையோ, அதே மாதிரி எனக்கும் விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுமா? இல்லை, போதும். அக்கா, டாக்டர் அக்கா. ஹாய் செல்லி, வா வா. என்ன கல்யாண கலை வந்த மாதிரி தெரியுது? சரி சரி, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, கரடு பக்கம் யாரோ வந்தாக. சுள்ளி பொறுக்கிட்டு இருந்த என்னை பார்த்து இந்த பக்கம் ஏதாவது கொகை இருக்கான்னு கேட்டாக. நீங்க யாருன்னு கேட்டேன். டவுன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. டவுன்ல இருந்து வந்தா உங்களை தெரிஞ்சுக்கணும்ல. ரீனாக்காவை தெரியுமா கேட்டேன். ஓ தெரியுமே சொல்லிட்டு போயிட்டாக. தாடியெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி கூட போட்டிருந்தாக. அதான் போற வழியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் வாரேன். யாரா இருக்குமா? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்குமா? தெரியல ஆண்டி. எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி சார், நீங்க அவரை பார்க்க முடியாது. ஐம் வெரி சாரி. அவரும் உங்களை பார்க்க மாட்டாரு. ஹலோ ரீனா. ஹலோ சார். யாரோட பேசிட்டு வர? எல்லாம் இவரோட தான். உங்களை பார்க்காம போக மாட்டாராம். அப்படியா? யார் அவரு? யாரையும் காணோம். யாரோட பேசிட்டு இருந்த? யாரும் இல்ல, உங்களோட தான். என்னோடயா? தேங்க் காட் யூ டிடன்ட் ஸ்டெப் பேக். ஒரு அடி பின்னாடி வச்சிருந்தீங்கன்னா பள்ளத்துல விழுந்திருப்பீங்க. தேங்க்ஸ்மா. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க ஊருக்கு? அது ரீனா, அவர் தெரியும். ராவுத்தர், உங்க பழைய ஃப்ரெண்டு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. இங்க என்ன செய்றீங்க? நோட்புக் விஷயமா ஆராய்ச்சியா? வணக்கம்மா. வணக்கம் ராவுத்தரே. சொல்லுங்க. என்ன ராவுத்தர் இருக்காரேன்னு தயங்குறீங்களா? இல்லம்மா, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கும் தெரியும். தெரியுமா? இன்னும் அதிகமாகவே தெரியும். ரீனா, நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துச்சு. சார்ட் ஆஃப் ரெக்கரிங் ட்ரீம். அது கனவு மாதிரி இல்லைம்மா, நிஜத்தில் நடக்கிற மாதிரியே அவ்வளவு டீட்டெயில்ஸ். கனவா? என்ன கனவு? அந்த நோட்புக்கில் இருக்கிற குறிப்புகள் எல்லாம் இந்த ஊரை சுற்றி பல இடங்கள் இருக்கிறதாகவும் அதெல்லாத்தையும் நான் வந்து பார்க்குற மாதிரியும் ஒரு கனவு. கனவுல வரதெல்லாம் நிஜத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே சார். அதை தேடியா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இருந்துச்சுன்னா இவம்மா.
பாரு அடிமா. ஒன்னும் புரியலையே. நான் படிக்கிறேன். கலி புருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தம்மம் நிலைக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இது அந்த வாழ பிராமி மொழியில இது இந்த வாசகம் உங்ககிட்ட காமிச்சேனே, இதுவும் என் கனவுல வந்துச்சுமா. இப்போ இங்க இருக்கு பாரு, பழைய தமிழ்ல கல்வெட்டா செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வெட்டு சிலைகள்லாம் நிறைய இருக்குமா. அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு குகை. அது இந்த மலையில தான் எங்கேயோ இருக்கணும். அதைத்தான் நானும் ராவுத்தரும் தேடிக்கிட்டு இருக்கோம். சார் அங்க பாருங்க. வாய் பேசாதவன், இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஊமை. அவனும் அடிக்கடி ஒரு குகைக்கு போவான். ஒருவேளை நீங்க தேடுற குகை அதுவா இருக்கலாம். வாங்க போலாம். ஆனமுடியாரே, ஆனமுடியாரே. யாரு? வாசமந்தா, என்ன எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க? ஆனமுடியாரே, சம்மந்தி செட்டியார் பஞ்சாயத்தில் உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்காருங்க. அவரோட வைரக்கல்லாம் அவருக்கு வேணுங்களாமா. வைரக்கல்லா? அதான் சொன்னனே சம்பந்தம், கழுவி எல்லாத்தையும் எங்கே வச்சுட்டு போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. நீ சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் தானே நான் பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு நல்ல பதிலாக சொல்லு. நல்ல பதில்னா நாங்கள் வச்சுக்கிட்டா இல்லைங்கிறோம். புரியாமல் இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு நிற்கிறீங்களா செட்டியார்? கட்டையா, நான் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வரல. நான் அடகு வச்ச என்னோட வைரத்தை திரும்ப கேட்டு வந்திருக்கேன். இப்படி பேசினா எப்படி சம்பந்தம்? இத்தனை வருஷம் பழனவங்கிட்ட நான் எப்போவாவது பொய் சொல்லியிருக்கிறேன்னா என்னை நம்பு சம்பந்தம். நம்பி தானே மோசம் போயிட்டேன். ஆத்தாளும் பிள்ளைங்களுமா சேர்ந்து திட்டம் போட்டு எங்கிட்ட அந்த வைரத்தை வாங்கிட்டீங்கல்ல. இல்லை சம்பந்தம், எங்கள் ஆத்தா எல்லா நகைகளையும் எங்கே வச்சுட்டு போனாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஊருக்காரங்கள ஊடு புகுந்த தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. சொல்லுங்களேயா. அந்த கதையெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னோட வைரம் இப்பவே வேணும்.
ஏன் நான் வளவளன்னு பேசிக்கிட்டு? இந்த பாருங்க செட்டியார், நீங்க வைரத்தை யாருக்கிட்ட அடகு வச்சீங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் மலை ஏறுறீங்களே. கட்டையா, இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், என்னோட வைரமும் அந்த நகைங்களும் இந்த வீட்டில் தான் இருக்குது. அதை அப்படியே அழுத்த பார்க்குறாங்க இவங்க. யாரு? நாங்களா? கட்டையா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த பாரு சம்பந்தம், என்ன நம்பு. எங்க ஆத்தா நகைங்களையும் பத்திரங்களையும் எங்க வச்சுட்டு செத்து போனாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. இப்போ இந்த வீட்டையும் நிலத்தையும் விற்கணும்னா கூட அதுக்கான பத்திரம் என்கிட்ட இல்லை. பூஜாரியா, கருப்பு மேல சத்தியமா சொல்றேன், இது போதுமா? சம்பந்தம் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிடும். கிடைச்ச உடனே உன் வைரம், ஊரார் நகைங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுவேன். அப்ப நீ அசல் வட்டி எதுவும் கொடுக்க வேணாம். கருப்பு மேலே சத்தியம் பண்ணியிருக்க. அந்த சத்தியத்துக்கு நானும் கட்டுப்படுறேன். ஆனால் உங்கள் 2 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் நானும் தேடுவேன். உங்களுக்கு முன்னாடி அந்த வைரத்தை நான் கண்டுபிடிப்பேன். அது உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு விட மாட்டேன். Dumil. Dumil. But Dumil. 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 சார், அங்க பாருங்க. வாய் பேசாதவன், இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஊமை. அவனும் அடிக்கடி ஒரு குகைக்கு போவான். ஒருவேளை நீங்க தேடுற குகை அதுவா இருக்கலாம். வாங்க போலாம். அதோ அங்க. வாங்க. அசோகன், என்ன அசோகன், டிராமாவில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா? உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய மீசையை வச்சு கையில் ஒரு அருவாளையும் கொடுத்தா கருப்புசாமி மாதிரியே இருப்பீங்க.
அந்த விஷயமும் போட்டுப்பீங்களா? என்ன சொல்றீங்க? கருப்புசாமி வேஷம் போட்டா கருப்பு வெட்டிடும்ன்றீங்களா? கருப்பு வெட்டுறதை நீங்க பாத்திருக்கீங்களா? கருப்புசாமி யாருன்னு தெரியுமா? பொய் சொல்றீங்க அசோகன், பொய் சொல்றீங்க அசோகன். அசோகன், அசோகன் சார், அசோகனுக்கு கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவன் ஓடுறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அவனை பிடிச்சி விசாரிச்சா கருப்புசாமி பத்தி ஏதாவது தெரிய வரும். வேண்டாம், கருப்பு பேரை கேட்டாலே அவன் எப்போ அப்படி தான் பயந்து ஓடுவான். இந்த ஊரில் கருப்புக்கு யார் தான் பயப்படல? நந்தா, நீங்கள் கனவுல பார்த்த குகை இதானா? இல்லை ராவுத்தர், ஆனால் அதுலேயும் இதே மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. நான் கனவுல பார்த்த குகை இது இல்லை. சார், கனவுல பார்த்ததுலாம் எப்படி சார் நிஜத்தில் வர முடியும்? இல்லை ரீனா, எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. என் கனவுல வந்த குகை இந்த மலையில் தான் எங்கேயோ இருக்கணும். ராவுத்தர், இங்கே வேற ஏதாவது குகை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இங்கே வேற எதுவும் இருக்கிறதா தோணலை. நந்தா, இங்கே வாங்க. ஏதோ கல்வெட்டு மாதிரி இருப்பாருங்க. வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ராவுத்தர். போலாமா? அப்படி வேண்டாமா, இந்த வழியே போகலாம். சார், இந்த குகை இல்லை, வேற குகை எதுவும் இல்லைன்னு ராவுத்தர் சொல்றாரு. அப்போ சார், டாக்டர் நந்தா? நந்தா சார், சார், நந்தா சார், டாக்டர் நந்தா? நந்தா, ஐ அம் ஹியர். டாக்டர் நந்தா, எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேம்மா.
நந்தா என்னாச்சு? ராத்திரி இந்த 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 குகை தான், இந்த இந்த இடம் தான் என் கனவுல வந்தது. என்ன சார் இது? கனவுல பார்த்த குகை இதுதான் சொல்லிக்கிட்டு, கனவுல குகையை பார்க்கறது எல்லாருக்கும் நடக்கிறதா? அதை ரியல் நினைச்சு ஏதோ ஒரு குகையை பார்த்து அதான் இதுன்னு சொல்றது இட்ஸ் லிட்டில் டூ மச் சார். இல்லை ரீனா, இந்த இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பாரு, பர்டிகுலரா அங்கே நடுவில் இருக்க இதோ இந்த இந்த முகம், இந்த முகத்தை நான் கனவுல பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இது அந்த பேச்சு கழுவி மாதிரி இருக்கு. யார் இது பேச்சு? பேச்சுங்கிறது ரத்னாவுடைய பாட்டி. அந்த கிழவியோட முகத்தை இங்கே யார் செதுக்கி வச்சிருக்கிறது? இது என்ன ராவுத்திர கேள்வி? இங்க யாராவது ஒரு சிற்பி இருந்திருப்பான், அவங்கள பார்த்துருப்பான், செதுக்கியிருப்பான். இல்லைம்மா, இது சாதாரணமாக தெரியல. இங்கே இருக்கிற கல்வெட்டு, அதில் இருக்கிற எழுத்து, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே யாரோ செதுக்கி வச்சிருக்கணும்னு தோணுது. நந்தா, இந்த ஊருக்கு கருப்புசாமி வந்தது கூட இந்த கிழவியை கொல்றதுக்கு தான் சொல்லுவாங்க. சார், இதெல்லாம் நம்பாதீங்க. இது வெறும் கட்டுக்கதை. இந்த ஊர்ல யாரும் கட்டிவிட்ட கதை. என்ன ராவுத்தரே, அவரே ஏற்கனவே கண்டதை நம்பி குழம்பி போயிருக்காரு. நீங்க மேல மேல குழப்பறீங்களே. சார், நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்லை ரீனா, நான் குழம்பல. அந்த நோட் புக்கில் இருக்கிற நிறைய விஷயம் இப்போதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் இரு, நான் வரேன்.
No. No. இருக்காது. It's not possible. Not possible. Not possible. சார் என்ன சார் என்னாச்சு? இது பாருங்க, என்னோட முகம். என்னது உங்க முகமா? சேச்சே, ஆமாம்மா, இது இது என்னோட முகம் தான். ஏய் நில்லு. ஏன் ராசு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் நோட் புக்ல இருந்து பேப்பர் கிடைக்காதுன்னு? வேற எங்க பேப்பர் கிடைக்கும்? அதுக்கு என் ரெக்கார்ட் பூ தான் கிடைச்சதா? முதல்ல உனக்கு ராக்கெட் செய்ய சொல்லி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். வாங்க. ஏ பிள்ளை வழி. யாரு உங்க மகனா? ஆமா. பேர் என்ன தம்பி? எஸ்.ஏ. ராஜேந்திரன். அஜரே, இது என் பொஞ்சாதி வெளிநாச்சிய. வணக்கங்க. வணக்கங்க. இது சிவகாமி, என் தங்கச்சி. வணக்கங்க. வணக்கம். புள்ள கட்டையங்க குளிச்சிட்டு இருக்கா பிள்ளை? என் தம்பி. அது சரிங்க, எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க. நான் யாருன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? வெள்ளி, இவர் பேர் வரதராசன், மருத பக்கத்தை சேர்ந்தவரா. வைகையில் வெள்ளம் வந்துச்சு இப்போ, அதில் இவரோட வீடு வாசல் நகை நட்டு அம்புட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சான். மனசு நொந்து போய் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஆமாங்க, உங்கள் ஊர் கருப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது பூமியை மிதிச்சிருக்கேன். அவர் தாங்க ஒரு நல்ல வழியை காட்டணும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எப்படியோ உங்கள் குறையெல்லாம் எங்கள் கருப்புக்கிட்ட சொல்லிட்டீங்களே, அது நிச்சயம் கைவிடாது. கருப்பு கை விடலைங்க, உங்கள் வீட்டுக்கார ரூபத்தில் வந்து கை கொடுத்துருக்கு. பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்காருல்ல? ஆமாம் பிள்ளை. வாத்தியாரே நம்ம வீட்டில் தான் தங்குவார். மேலே கழிவு ரொம்ப காலியாக தானே இருக்கு. பள்ளிக்கூடத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ராசுக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்தா பையன் உருப்பிடுவான் பாரு. என்னங்க பையன் இப்படி ஓடுறான்? படிப்புனா உங்கள் பயலுக்கு பிடிக்காது போல இருக்கு. பிள்ளை, வாத்தியாரை மேலே கூட்டிகிட்டு போய் கழிவு ரொம்ப காட்டு. வாங்க போங்க. நல்லதுங்க. என்னண்ணா இது? ஊர் பேர் தெரியாதனால வீட்டில் கூட தங்க வச்சிருக்க? கட்டையா, உனக்கு உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளரலடா. ஆத்தா செஞ்சுட்டு போன காரியத்துக்கு ஊரே நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஏதாவது செஞ்சுதான் வண்டியை ஓட்டணும். இந்த ஆளுக்கு நான் ஏன் வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? வாத்தியார் என்றவன் ஊருக்கே பொதுவான ஆள். அதனால தான் இந்த ஆளை வீட்டில் தங்க வச்சுக்கிட்டோம்னா ஊரை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் இல்லை? அதுக்கு தான். போப்போ. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க தாய் தோப்பெல்லாம் எங்கே இருக்காங்க? பொண்டாட்டி பிள்ளையா? இல்லை, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. நான் எங்கள் ஆத்தா முகத்தை பார்த்ததே இல்லைங்க. இருந்த ஒரே தங்கச்சி அப்பா 2 பேரும் வெள்ளத்தில் போயிட்டாங்க.
மனசை தேத்திக்குங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் வீதி. என்ன உங்கள் தங்கச்சியா நினச்சிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. இது உங்கள் வீடு மாதிரி, எது வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க. சரிம்மா. யார் படம் இது? அது எங்கள் மாமியார் படம். வேணா அதை கழட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்களேன். பரவாயில்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. இருக்காது. It's not possible. Not possible. Not possible. சார், என்ன சார், என்னாச்சு? இது பாருமா, என்னோட முகம். என்னது, உங்க முகமா? சச்சா. ஆமாம்மா, இது இது என்னோட முகம் தான். பார் 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 பார். இல்ல சார், தாடி வச்ச எந்த முகத்துக்கு கண்ணாடி போட்டாலும் அது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இருக்கும். இல்லைம்மா, இது ஏன் உருவம் தான். பாரு, என் பேர் எழுதிருக்கு பார், நந்தா. நான் இருந்தா நந்தா, நந்தா இங்க இங்க பார். சத்யநாராயணா, நம்ம ஹாஸ்பிட்டல் செத்து போனார் அவர். சத்யநாராயணா. சார், இட் மே ஜஸ்ட் பி a coincidence. எப்படிம்மா சம்மந்தமே இல்லாத என்னுடைய உருவம் ஒரு நோட் புக்கில், அப்புறம் இங்கே இந்த குகையில் என் சில அடியில் என் பேர். இல்ல சார், வேணும்னே யாரோ உங்களை குழப்புறாங்க. உங்களை நல்லா தெரிஞ்ச யாரோ ஏற்கனவே இந்த குகையில உங்களை மாதிரியே இருக்கிற இந்த சிலையை வச்சு உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. இல்லை, சார், இதெல்லாம் போய் சுத்த ஹம்பக். இதை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கருப்பு சாமிங்கிறதே பெரிய பொருள். கருப்பு சாமிங்கிறது ஒரு மனுஷன் தான். அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். முதல்ல நீங்க ஊருக்கு கிளம்புங்க சார். ப்ளீஸ் ஊருக்கு போங்க. ப்ளீஸ் போங்க. என்ன நந்தா, இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புரியல ராவுத்தர் பாய், என்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி நான் கனவுல பார்த்ததெல்லாம் அப்படியே இங்கே நிஜமா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்.
யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி என் லைஃபே இன்னொருத்தரோட கனவா இருக்குமோன்னு தோணுது. இல்ல சார், இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாம பார்த்த ஸ்கல்ப்சர் உங்களை மாதிரியே இருந்தது கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். இல்லம்மா, அதுக்கு அடியில் தான் என் பேர் இருந்துச்சே. நீ கூட பாத்தியே. அது யாரா இப்ப சேர்த்திருக்கலாம்ல. உங்களை நல்லா தெரிஞ்ச யாரோ உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. இந்த ஊரில் நந்தாவை தெரிஞ்சாலும் நான் ஒருத்தன் தான். ஒருவேளை நான் தான் ஏமாத்துறேனோ என்னவோ. நீங்க என்ன ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை ராவுத்தர் பாய். சார், அசோகனை முன்னாடி எப்ப பாத்திருக்கீங்களா? இல்லம்மா. ஏன்? ஏன்னா இந்த ஊர்ல வாய் பேசாதவன் அவன்தான். எனக்கு அவன் மேல்தான் ரொம்ப டவுட்டா இருக்கு. அவன் நடந்துக்கிறது, குகைக்குள்ள தன்னை ஒரு ராஜாவை நினைச்சுக்கிறது, தனக்கு தானே எக்ஸைட் ஆகுறது, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா சரியா படல. இதில் என்னம்மா தப்பு? எல்லாரும் செய்கிறது தான் அவனும் செய்கிறான். எல்லாரும் செய்யறதா? என்ன சொல்றீங்க ராவுத்தரே? ராஜா மாதிரி தலையில கிரீடம் வச்சுக்கிறது, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் எல்லாரும் செய்யறதா? ஆமாம்மா, தங்கிட்ட நிறைய பணம் இருந்தால் இப்படி இருக்கும். தான் மற்றவனை போல இருந்தால் நல்லா இருக்குமே. இப்படியெல்லாம் நினச்சி பார்க்காத மனுஷன் அந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அப்படி யாருமே நினச்சி பார்க்கலன்னா சினிமாலேயும் கதைகள்லையும் கதாநாயகர்களே இருக்க முடியாதம்மா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா? எல்லாரும் செஞ்சதான் அந்த ஊமைன்னு இன்னைக்கு செஞ்சான். அவன் மாட்டிக்கிட்டான், நாம மாட்டிக்கல. என்ன சொல்றீங்க? இப்போ கண்ணாடி முன்னால நின்று ஒரு தரையாவது உருவத்தை பார்த்து நீ பழிப்பு காட்டியிருந்திருப்பல்ல? இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அப்படி நீ பழிப்பு காட்டும்போது நான் பார்த்தா நீ என்ன செய்வ? வெட்கப்படுவேல்ல? அதைத்தான் நீங்க அந்த ஊமைன்னு செஞ்சான். கண்ணாடி முன்னாடி நின்று பழிப்பு காட்டுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனா தான் ராஜாவா இல்லையன்ற ஆதங்கத்துல கிரீடம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது பாக்குறது, இதெல்லாம் டூ மச். இதுக்கும் ஒன்னே உதாரணம் எடுத்துக்கலாமே. நீ யாருமா? இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? டாக்டர் ரீனா. ஓ, அந்த டாக்டர் பொண்ணா? அடே, டாக்டர் அம்மாவா? இப்படி எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஆனா உனக்குள்ள இன்னொரு ஆள் இருக்குல்ல, எழுத்தாளர் இந்திரா. இந்த ரெண்டுல எது நிஜம்? எழுத்தாளர் இந்திராவா இல்ல டாக்டர் ரீனாவா? ரொம்ப குழப்புறீங்களே. குழப்பலம்மா, நல்லா யோசிச்சு பாரு, புரியும். ஒருத்திக்கு எதுக்கு ரெண்டு பேரு? இப்ப என்ன சொல்ல வரீங்க ராவுத்தரே? நேரடியா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, எப்படி உனக்குள்ள ஒரு எழுத்தாளர் இந்திரா, ஒரு டாக்டர் ரீனா, இப்படி ரெண்டு பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி தான் அவனுக்குள்ளேயும் ஒரு ஊமையன், ஒரு அரசன், இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷத்தை மாற்றிக்கிறோம். அப்படி வேஷத்தை மாற்றும்போது குழப்பம் வராத வரைக்கும் சரி. குழப்பம் வரும்போது தான் நாம் மனநோயாளியாக மாறுறோம். அப்போ தான் ஹிஸ்டீரியா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், அப்படி இப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் முத்திரை குத்துறாங்க. இதை நீ ஒத்துக்கிறியா? அப்புறம் என்ன? இது புரிஞ்சதுன்னா அந்த அசோகனோட நடத்தையும் புரியணும், அவனோட வேஷத்துக்கு அர்த்தமும் புரியணுமே. ஓகே கிராண்டட். ஆனா இப்படி தனக்கு தானே நடிக்கிறதுல என்ன கிடைக்குதுன்னு தான் தெரியல. ஏதோ கிடைக்கும். இப்போ நீ இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற கருப்புசாமி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறிய. ஏன்? அதில் உனக்கு என்ன கிடைக்குது? நந்தா இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற குகையெல்லாம் பார்த்து தன்னைத்தானே குழப்பிக்கிறாரே, ஏன்? அதில் அவருக்கு என்ன கிடைக்குது? அதான் எனக்கு புரியல. ஒரு சக்தி என்ன இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. எது உண்மை எது போய் ஒண்ணுமே புரியல. ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, அதுல நாம எல்லாம் நடிச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் எனக்கு தோணுது. நந்தா, கடவுள் நடத்துகிற நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, கதைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வேஷம் கட்டுறோம். சரி, நீங்கள் இப்போவே கிளம்பினாதான் இருட்டுறதுக்கு முன்னாலும் ஊர் போய் சேர முடியும். எனக்கும் தொழுகைக்கு நேரம் ஆச்சு. வரேன் பாய்.
சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த ராவுத்தரை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? ஏன் கேட்குற? இல்லை, எனக்கு என்னமோ இவர் மேலே நிறைய டவுட்ஸ் இருக்கு. இவர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை இதில் இழுத்து விடுறாருன்னு தோணுது. எதை வச்சுமா சொல்கிற? இந்த ஊரில் உங்களை தெரிஞ்சவர் இவர் ஒருத்தர் தான். உங்களை மாதிரியே இருக்கிற சிலை இந்த குகையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பைத்தியம் ஆக்கிறதுக்காக ஏதோ பிளான் போடுறான்னு தோணுது. இல்லைம்மா, இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியன் மெடிசன்ஸில் தன்னுடைய ஆராய்ச்சிக்கே நேரம் பத்தலைன்னு என்கிட்ட குறைப்பட்டு இருந்தார். இவரை போய் இல்லை சார், உங்களுக்கும் ராவுத்தருக்கும் ஏதாவது ப்ரொஃபஷனல் ரைவல்ரி, போட்டி, பொறாமை இருக்கா? இந்த ராவுத்தரை பற்றி, அவர் பேக்ரவுண்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அலோபதிக் மெடிசனில் என்னை விட ரொம்ப அதிகம் படித்தவருமா அவர். டெல்லி ஏஐஎம்எஸ்ல பெரிய போஸ்டில் இருந்திருக்காரு. வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த குக்கிராமத்தில் இந்த குடிசையில் வந்து இந்தியன் மெடிசன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போட்டி பொறாமல் இருந்தால் நமக்கு தாமா அவர்கிட்ட இருக்கணும். ஹீ இஸ் வே அபவ் ஆல் தட். சரி வாமா, போகிற வழியில் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் இந்த பக்கம் போடும். சரி, நான் வரேம்மா. வேண்டாம் சார், திரும்ப வராதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. To a time when our ancestors were not fully human. Scientists call them Homo erectus, upright man. Although Homo erectus has also been found in Africa and Europe, anthropologists have fiercely debated for almost a century where these early Asians came from and whether they belong on our modern family tree. But they do know what Homo erectus looked like, based on skulls that have been found. Their eyes were set far apart under a massive brow ridge. Attached to the brow were thick muscles for chewing, which இன்னுமா நீங்க கிளம்பல? formidable jaw. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 தடவை ஃபோன் வந்துருச்சுங்க. 25% bigger than உங்களை தான். revealed that Homo குட்டியா பத்மா? erectus probably என்னாச்சுங்க relied on உங்களுக்கு? their teeth ஒன்றும் இல்லை. to grip and pull என்ன போட்டோ இதெல்லாம்? கல்வெட்டு, சிலைங்க. அந்த நோட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லுங்க. ஆமாம். இன்னும் இதையெல்லாம் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே, விட்டுருங்க ப்ளீஸ். இல்லை, இந்த கல்வெட்டு இதிலெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்பவே இதை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எரிச்சிருங்க. தூக்கி எறிஞ்சிடுறேம்மா, சீக்கிரமே தூக்கி எறிஞ்சிடுறேன். Where did these primitive humans come from? Did they originate in Asia or migrate from somewhere else? என்னங்க, கரிகா கூட எடுத்துட்டு போறீங்க? நான் ப்ரீஃப் கேஸ் நினச்சிட்டேன். உங்க பிரீஃப் கேஸ் எங்க? அது ஹாஸ்பிட்டல் விட்டேன். Only on the Discovery Channel. Explore your world. யார் ராசி இது? இது எங்க கணக்கு டீச்சர். என்னப்பா இது? வெள்ளையா சுத்தமா இருக்கிற வீட்டுல எப்ப பாரு இப்படி கீறி கீறி கருப்பாக்கி வச்சிடுற. அத்தா, கருப்பை மட்டும் வரைஞ்சா வெள்ளையா வரும் தெரியுமா? வரும் வரும். படிக்கிற நேரத்துல என்னது இது? இன்னைக்கு நீ பிரைவேட்டுக்கு போலியா? மேல வாத்தியாரை உனக்காக காத்துட்டு இருப்பார், போ.
பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த விடுதலை புலிகளின் தாக்குதலில் ஒரு அஞ்சலகம் தகர்க்கப்பட்டது. இலங்கை அதிபர் பண்டாரநாயகா விடுதலை புலிகளின் போக்கை வன்மையாக கண்டித்துள்ளார். ராசு வா, உள்ள வா. என்னலே, என்ன ஆனிச்சு? ஒரு மாதிரியா இருக்க. ஒன்றும் இல்லை. நேத்து நான் கொடுத்தேனே கணக்கு போட்டியா? என்னையா இது? கணக்கு போட்டியான்னு கேட்டா தோப்பு கரணம் போடுற. கணக்கு சரியா வரலன்னா தோப்பு காரணம் போட சொல்லி எங்க கணக்கு வாதிய சொல்லியிருக்கார். சரியா வரலன்னா நான் சொல்லி தரேன். வா உட்கார் வா. என்னப்பா உம்முன்னு இருக்க? இன்னைக்கு டியூஷன் வேணாவா? சரி, நான் ஒரு சின்ன கணக்கு சொல்வேனா, அதை நீ சரியா போட்டுட்டேன்னா இன்னைக்கு டியூஷன் வேணாம். 1 3 எவ்வளவு? 4. தப்பு, 13. இத பார். 1 பொண்ணா 3 3 1 3 13. இன்னைக்கு டியூஷன் உண்டு. நீங்க என்ன நல்லா ஏமாத்துறீங்க. உன்னைய சிரிக்க வைக்கத்தான் இப்படி நான் ஏமாத்தினேன். என்னையா என்ன ஆனிச்சு? பாட்டி பாட்டி எங்க பாட்டி. உங்க பாட்டி தான் கருப்படிச்சு செத்து போயிட்டாங்களே. இல்ல, நான் பார்த்தேன் பாட்டி. ராசு, யாரும் இல்லையப்பா. நீ ரொம்ப பயந்து போயிருக்க போல இருக்கு. காத்துல ஆடுதியா? பயப்படாத. இந்த பாரு, பாத்தியா? இப்ப நான் உட்கார்ந்து ஆடுறேன் பாரு. வா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை 2. பிரம்மா பிரம்மா. அடடே செட்டியாரா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு 100 ஆயுசு. 100 வயசெல்லாம் வேண்டாம் பிரம்மா. நல்லபடியா இருந்து நல்லபடியா போய் சேர்ந்தா அதுவே போறோம். வாங்க வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். இருங்க, காப்பி கொண்டு வரேன். அப்புறம் சொல்லு பிரம்மா, எப்படி போயிட்டு இருக்கு? உட்காருங்க செட்டியாரா, பேசுவா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? நம்ம ஆனமுடியார் வீட்டுக்கு வந்துட்டு போன டாக்டர் பொண்ணு தானே? அதேதான், நம்ம வீட்டு பொண்ணு. வணக்கம்மா. வணக்கம். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கதையெல்லாம் எழுதிவாமே. உன் கதைன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படியா? தேங்க்ஸ். ஆமா, இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி கேட்டீங்க? இந்த பொண்ணு வந்த பிறகுதானே நம்ம பொன்பான தேடுற விஷயத்திலேயே சூடு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற பிரம்மா? அது ஒண்ணும் இல்ல செட்டியார, ஒரு எழுத்தாளரா இங்க நடக்கிற பொன்பான விஷயம், கருப்புசாமி விஷயம், நம்ம ஆனமுடியார் குடும்ப விஷயம் எல்லாம் இந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் இங்கேயே டேரா போட்டு கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? நீ ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க போல இருக்கம்மா. நீ போய் எழுது போ. இல்ல இல்ல, தண்ணி குடிக்க தான் வந்தேன்.
பிரம்மா, பொன்பானை தேடுற விஷயத்துல ஏதோ சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? மூணாவதா ஒரு காளி பொன்பானை கிடைச்சிருக்கு. சிவகாமி, அந்த பானை எடுத்தா. ஏதோ பேச, அந்த பொண்ணு காதுல விழுந்துற போது. பரவாயில்ல செட்டியாரே, அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். இதோ இந்த பானையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்ததே ரீனா தான். அப்படின்னா எல்லா நகையும் அந்த 4வது பானையோட தான் இருக்கணும், இல்ல? இல்ல செட்டியாரே, அந்த 4வது பானையும் காலியா தான் கிடைக்கும். அதை தேடாதீங்கன்னு ரீனா சொல்லுது. ஏன்னா எல்லா நகைங்களையும் அந்த ஒரே பானைக்குள்ள வைக்க முடியாது பாருங்க. என்ன பிரம்மா, இப்படி கிடைக்கிறதெல்லாம் காலியாவே கிடைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காபி சாப்பிடுங்க. கடைசியில நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க செட்டியாரே, ரீனா போய்கிட்டு இருக்கிற வேகத்துக்கு நாம நகைகளை நெருங்கிட்டோம். உங்க வைரம் உங்களுக்கு கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. வைரமா? ஆமாம்மா, அந்த நகைங்களோட என் வைரம் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கிழவிக்கிட்ட அடமானம் வச்சது. இப்போ அது எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ? ஒரு சின்ன வைரத்துக்கா இப்படி கவலைப்படுறீங்க? சின்ன வைரமா? இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வைரத்தை பார்க்கவே முடியாதுமா. அன்னைக்கே அதோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அது மதிப்பு எவ்வளோன்னு சொல்லவே முடியாது. அட பணத்தை விடுமா, அது என் குடும்ப சொத்து. அது என் வீட்டில் இருந்த வரைக்கும் என் குடும்பம் லட்சுமி கடாட்சமா இருந்தது. என் போராத காலம் என்னைக்கு அதை கொண்டு போய் கிழவிக்கிட்ட அடமானம் வச்சனோ அன்னையிலேருந்து என் செல்வாக்கே போயிடுச்சுமா. வைரத்துக்கும் செல்வாக்குக்கும் என்ன தொடர்பு? கதையெல்லாம் எழுதுறேன், இதை கேள்விப்பட்டதில்லை? வைரத்துல ஆக்கி வர்ற ஜாதி, அழிக்கிற ஜாதின்னு எல்லாம் உண்டு. வைரம் சிலது வச்சிருக்கவங்கள தூக்கி நிறுத்தும், சிலது நசிக்கணும். இந்த பஞ்சாட்சர வைரம், தசகண்ட வைரம்லாம் சொல்லுவாங்க, அதுல என்னது ராஜ வைரம், தோஷம் இல்லாத கல். ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அது பொருந்தும், மற்றவங்களுக்கு நோய் நொடி தாக்கும், சதா வியாதியிலேயே வச்சிருக்கும். என்ன சார் நீங்க? வைரங்கிறது கறி, நிலக்கரியோட இன்னொரு உருவம். அதுக்கு போய் இவ்வளவு கதை சொல்றீங்க? ஒரு நாவலே எழுதலாம் போல இருக்கு. அம்மா, வைரம் ஒருத்தனை குபேரனாக்கும் ஒருத்தனை ஆண்டியாக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா என் அனுபவத்துல சொல்றேன், அது உண்மை. நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். அப்புறம் பிரம்மா, நான் கிளம்புறேன். ஏதாவது செய்தி இருந்தா சொல்லி அனுப்பு. நான் வரேம்மா சிவகாமி. சரிங்க. அடுத்தது என்ன பண்ண போற? கதை தான். கதையா? வைர கதை. இவர் சொன்னதெல்லாம் வச்சு முதல்ல ஒரு கதை எழுத போறேன். சார், நீங்க டாக்டர் நந்தா தானே? ஆமா, ஏன்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? சாரி, இல்லையே. அதானே, ஒரு நாளைக்கு உங்கள் கிளினிக்கில் 1008 பேஷண்ட்டை பார்ப்பீங்க. பட் என் லைஃப்பில் உங்களை மறக்கவே முடியாது சார். ஆமாம் சார், ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கி டெஸ்ட்டு மேலே டெஸ்ட் எடுத்து டைஃபாய்டா ஜாண்டிஸான் டாக்டர்லாம் குழம்பி இருந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் ஜஸ்ட் என்னை தொட்டு பார்த்துட்டு அக்யூட் சைனஸ் கேஸுன்னு 2 நாளில் க்யூர் பண்ணிட்டீங்க சார். அது எப்படி சார் என்னால் மறக்க முடியும்? உங்களுக்கு என்ன புக் வேணும் சார்? மெடிக்கல் புக் தானே, இங்கே இருக்கு, வாங்க. இல்லை, எனக்கு இந்த ஆர்கியலாஜிக்கல் புக்ஸு, ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த பழைய தமிழ் ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், இதனுடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, இதெல்லாம் எங்கே இருக்கும்? வாங்க காட்டுறேன். என்ன சார், ஓலைச்சுவடி மேட்டர்லாம் தேடுறீங்க? நீங்களும் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க போறீங்களா? இல்லை, ஜஸ்ட் அ ஹாபி. சார், மேலே 2வது ரேக்கில் இருக்கு. தேங்க்யூ. சார், மலைக்கு போக போறீங்களா? தாடிலாம் வச்சிருக்கீங்க? இல்லை, மலையிலேருந்து தான் வரேன்.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஆர்கியலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இந்த பக்கம் எல்லாமே சரித்திர நாவல் தான். கல்கி, சாண்டில்யன். அப்போ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயா இருக்கணும். அந்த சைட் பாருங்க. தேங்க்யூ. சார், 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 உங்க நோட் புக் மறந்துட்டீங்க. தேங்க்யூ. ஐ எம் டாக்டர் நந்தா. டிவி சண்முகம் சார். டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா? அப்படி இல்லை சார், என் ஊர் தோட்டக்காரமங்கலம், அப்பா பேர் வரதராஜன், நான் சண்முகம். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா? இல்லை, உங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு எங்கள் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் சர்ஜனாக வேலை செய்கிறாங்க. பேர் ரத்னா. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு யோசித்தேன். தெரியுமே, ஒரு வகையில் எனக்கு ரிலேட்டிவ். வரேன் சார். தேங்க்ஸ். சார், 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 என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை. குட் மார்னிங் சார்.
மார்னிங் சார். சார் என்ன எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஐம் சாரி, ஏதோ யோசனையில் உட்காந்துட்டேன். சார் உங்ககிட்ட நான் மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலே நிறைய எதிர்பார்க்குது. ஏமாத்திடாதீங்க. தோட்டக்காரமங்கலம் போயிருந்தீங்களாமே, ரீனா ஃபோன் பண்ணி சொன்னான். உங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னான். சார் உங்களை டீன் கூப்பிட்றாரு. இது போகிறேம்மா. சார் பட்டனை மாற்றி போட்டிருக்கீங்க.